நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஊர் வந்தவாசியில் சிட்பெட் அப்படிங்கிற இடத்துல தாங்க இருக்கும். இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோ டேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. பயோ டேங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, முனையெல்லாம் செப்டிக் டேங்க் நீங்கள் கட்டியிருப்பீங்க. அதை நிறைஞ்சதும் நீங்கள் லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். வாழ்நாள் முழுதும் இந்த டேங்கை நீங்கள் க்ளீன் பண்ணுறதோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதோ தேவையில்லைங்க. இந்த டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இனாக்குலம் அப்படிங்கிற பாக்டீரியாவை நம்ம டேங்குக்குள்ளே போட்டுருவோங்க. இந்த பாக்டீரியாவோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகளை முழுவதுமாக க்ளீன் பண்ணி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. அப்புறம் நீங்கள் உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30-40 வருஷம் கழிச்சு நீங்கள் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த டேங்கை எடுத்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. இதனோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.